ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, அங்க இருக்க லைன்ஸ் பார்த்து அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். கடக ராசி 2026 மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கடக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நாம பார்க்கலாம். கடக ராசியில பிறந்தவருக்கு யூசுவல் 11th ஹவுஸ்ல இருக்கிற சூரியன் புதன் நாம பார்த்தா கண்டிப்பா ஈஸியா சொல்ல முடியும். எப்படின்னா, சின்ன சின்ன பிசினஸ்கள் பண்றவருக்கு கண்டிப்பா லாபம் இருக்கும். அது எந்த விதமான பிசினஸ் ஆகாதுன்னு சொல்லி, எஸ்பெஷலி கிளாத்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த காய்கறி வியாபாரம், பழசான பொருள் எல்லாம் சேல் பண்ணுவாங்க, அவரு ஃபர்னிச்சர் சேல் பண்ணுவாங்க, அவர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப லாபமான ஒரு டைம் பீரியடு இந்த வாரம். 12th ஹவுஸ்ல இருக்கிற இந்த குரு கிரகத்தை நாம பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்க நிறைய நாள்ல இருந்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, போறதுக்காக கண்டிப்பா அங்க போவீங்க. அது எல்லாமே யாரோ ஒருத்தர் ஒரு சித்தி புருஷர், ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன், அவரோட இதுனால உங்களுக்கு அவரை மீட் பண்ற யோகம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த குரு அதுக்கப்புறம் சுக்கிரன் அங்க இருக்கும்போது நிறைய பேருக்கு இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, தூரத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ ட்ரை பண்றீங்க. இப்ப நீங்க சில பேர் யுஎஸ்ல இருப்பாங்க, ஆஸ்திரேலியால இருப்பாங்க. அவர் வெளிநாட்டுல விட்டுட்டு அவர் இந்தியால ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா யோகம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அமையும். அதிகமான யோகங்கள் இருக்கு. இந்த தசமஸ்தானத்துல இருக்கிற செவ்வாயினால கண்டிப்பா கரியர்ல சக்சஸ் இருக்கு. அக்ரெசிவான ஒரு மூமெண்ட் நீங்க இன்னி வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படின்னா இப்படி எல்லாம் நடக்கும் கரியர்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. இஃப் யூ ஆர் ரன்னிங் அ சேம் கைண்ட் ஆஃப் தசா விச் இஸ் கனெக்டட் டு த 10th ஹவுஸ். இப்போ உங்களுக்கு 10th ஹவுஸ்க்கு கனெக்டடான ஒரு தசா நடந்துட்டு இருந்தா, கை ரேகையில உங்க சனி லைன் சனியோட ரேகை கரியரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரமோஷன், சக்சஸ், புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ் எல்லாமே வந்துடும். இன்க்ளூடிங் சனி இந்த கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதிகமான வாய்ப்பு இருக்கு. 2வது வீட்டுல இருக்கிற கேதுனால ஃபைனான்சியல் லாஸ் ஆகும். ஜாகிரதையா இருங்க. கேது உடைக்கிறது, ஸ்பாயில் பண்ற ஒரு பிளானட். அது அப்படி இருக்கும்போது யூஸ்வலா கடன் பிரச்சனை ஏறிடும், ஃபைனான்சியலா டிஸ்பியூட்ஸ் வரும். நீங்க அன்னெசரி செலவு பண்ணி பணத்தை நீங்க வேஸ்ட் பண்ற சான்சஸ் கூட அதிகமா இருக்கு இந்த கர்காடக ராசியில பிறந்தவர். திருமண யோகம் இருக்கு, கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் கண்டிப்பாவே இருக்கு. எஸ்பெஷலி லேண்ட்ஸ். இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா, வாங்குறதுக்கோ வித்துறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த கடகராசியில பிறந்தவருக்கு இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு.